அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபி இலக்கணத்தினுடைய பாடத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்னென்னா பெயர் சொற்கள். அந்த பெயர் சொற்களினுடைய வகைகள் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, முஅரப் மபனி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முஅரப்னா என்ன, மபனி அப்படின்னா என்ன என்பதை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், சில நிலைகளை கவனித்து ஒரு பெயர் சொல்லினுடைய கடைசியில் மாற்றம் ஏற்படும். அப்படி மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னா அதுக்கு முஅரப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில நிலைகளை கவனித்து பெயர் சொல்லினுடைய கடைசியில் மாற்றம் ஏற்படாது, அப்படி மாற்றம் ஏற்படலை அப்படின்னா அப்படிப்பட்ட பெயர் சொல்லுக்கு மபனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முஅரபான பெயர் சொல்ல ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. முதலாவது வகை என்னென்னா, அதனுடைய கடைசி இடத்துல மாற்றம் ஏற்படுது இல்லையா, அந்த மாற்றம் வெளிப்படையாக இருக்குங்க. உதாரணமாக ரஜுலுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜுலுன்னா மனிதன். அப்போ ரஜுலுன் என்ற அந்த பெயர் சொல்ல கடைசியில் இருக்கக்கூடிய லாமில் பாருங்கள், ரஜுலுன் என்று மர்ஃபூ ரஃபாவுடைய நிலைமை பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வெளிப்படையாக இருக்குது அந்த மாற்றம். அடுத்தது, அந்த பெயர் சொல்லினுடைய கடைசியில், அதாவது முஅரபான பெயர் சொல்லினுடைய கடைசியில் மறைமுகமாக மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இதே ரெண்டாவது வகை. உதாரணமாக பாருங்கள், மூசா அப்படின்ற அந்த ஒரு பெயர், இதில் பாருங்கள் கடைசி எழுத்து யா, ஆனால் அதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கா ஏற்படலையா என்பது தெரியாது. ஏனென்றால் மறைமுகமாக மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, பெயர் சொற்கள் இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. முஅரப் கடைசி எழுத்திலே மாற்றம் ஏற்படக்கூடியது, மபனி கடைசி எழுத்திலே எந்த விதமான மாற்றமும் ஏற்படாமல் இருப்பது என்ற ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. மீண்டும் அடுத்த முறை அரபி இலக்கணத்தினுடைய பாடத்தில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதே மாதிரி இந்த பாடங்களினுடைய முதலாவது பாடத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து லிங்குகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவைப்படுபவர்கள் சென்று பார்த்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.